ஹலோ கைஸ், நான் உங்க விஜய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போயிட்டு வந்திருக்கோம். இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன, இந்த கோவில் எப்படி இருக்குது, இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு ஒரு பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ரெட் ஹில்ஸில் இருக்கோங்க. இங்கேருந்து தான் இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி சிறுவாபுரிக்கு போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்போக்கு வெளியே 547 பஸ்ஸில் ஏறணும்னா டைரெக்டாக நம்ம சிறுவாபுரிக்கு போய் ரீச் ஆகிடலாம். இங்கேருந்து மட்டும் இல்லாமல் கோயம்பேட்லேருந்து தான் நிறைய பஸ் அவைலபிளாக இருக்குது சிறுவாபுரி போகிறதுக்கு. அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி ஈஸியாக சிறுவாபுரி ரீச் ஆகிடலாம். ஒருவேளை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த கோவிலோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆர்டினரி பஸ்ஸில் ஏறிட்டோம். இங்கேருந்து சிறுவாபுரி போகிறதுக்கு டிக்கெட் ஃபேர் 14 ரூபாய். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம இந்த பஸ்ல டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம ரெட் ஹில்ஸ்ல இருந்து அப்படியே நெல்லூர் போற ஹைவேல தான் டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க போர்டு போட்டிருக்காங்க. இங்க இருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு லெஃப்ட் கட் பண்ணி உள்ள போகும். அப்படி உள்ள போயிட்டோம்னா நம்ம சிறுவாபுரிக்கு போயிடலாம். இந்த கோவில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போற வழி இன்னொரு ஸ்பெஷலா இருக்கும். அதாவது அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம போகலாம். இந்த வேல அப்படியே சென்னையில இருந்து ஒரு கிராமத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனா கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். சின்னமேடு அப்படிங்கிற கிராமத்துல தான் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலால தான் இந்த கிராமமும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. அதனால நம்ம அப்படியே இந்த கோவிலுக்கு போற வழியில இந்த விவசாய நிலத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான டிராவலிங் பண்ணலாம். இப்போ நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம். ஆனா கோவில் மூடி இருக்காங்க. 4:30 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்களாம். இந்த கோவிலோட டைமிங் என்னன்னா காலையில 7 மணில இருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். சாயங்காலம் 4:30 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். இதுவே முருகனுடைய உகந்த நாள் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில வந்தோம்னா எந்நேரமும் ஓபன்ல இருக்கும். இந்த கோவிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல முருகனுடைய கோவில்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான கோவில்கள்ல இந்த கோவில ஒண்ணு. செவ்வாய்க்கிழமை வந்தோம்னா நம்ம தரிசனம் பண்றதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த கோவிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த கோவில் பாத்தீங்கன்னா 500 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில். ஏன் இந்த கோவில் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, ஏன் இவ்வளவு பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு. கேட்கும் வரங்களை கொடுப்பவர் இந்த சிறுவாபுரி முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட இருக்கு. நம்ம இந்த கோவிலுக்கு கண்டினியூஸா 6 வாரம் வந்து வேண்டிக்கிட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய பேருக்கு நடந்தும் இருக்கு. இவ்வளவு பவர்ஃபுல்லான கோவில் தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். வாங்க இப்ப அப்படியே உள்ள போய் கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனா கோவில் இன்னும் ஓபன் பண்ணல. ஆனா நிறைய பேர் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அதனால நம்மளும் போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டோம். என்னடா லைனே ஃபுல்லா காலியா இருக்கு, ஆனா நீ லைன்ல நிக்கிறாங்கன்னு சொல்லி உள்ள போற, யாரா இருக்காங்க லைன்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாருமே முன்னாடி போய் இருக்காங்க. சில பேர் மட்டும் தான் இருக்காங்க. நம்ம சீக்கிரமா உள்ள போயிட்டோம்னா சீக்கிரமா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாவே உள்ள வந்துட்டோம். ஆனா முருகனுடைய உகந்த நாள்ல வந்தோம்னா இந்த மாதிரி காலியா இருக்காது. ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் தரிசனம் பண்றதுக்கு. இதோ இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லைன்ல. நம்மளும் இப்போ அவங்க கூட வந்து நின்னுட்டோம். இங்க பாத்தீங்கன்னா 2 வே இருக்கு நம்ம போறது. ஒன்னு ஃப்ரீ தர்ஷன், இன்னொன்னு 50 ரூபாய் டிக்கெட் வாங்கி நம்ம உள்ள போலாம். இந்த பக்கத்துல இருக்கிறது தான் 50 ரூபாய் டிக்கெட் கொடுத்து உள்ள போறவே. இப்போ நம்ம ஃப்ரீ தர்ஷன்ல தான் நின்னுட்டு இருக்கோம். ஏன்னா காலியா தான் இருக்கு. கோவில் இன்னும் ஓபன் பண்ணல. அதனாலதான் முன்னாடி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோவில் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே சரி உள்ள போயிடுவோம். இப்போ நம்ம அப்படியே உள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததும் பார்த்தோம்னா பெல்லு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தது. எங்க இருந்து தான் இந்த பெல்லு சவுண்ட் கேக்குது அப்படின்னு மேல பார்த்தா இந்த கொடி கம்பத்துல இருந்து தான் அந்த பெல்லு சவுண்ட் வருது. இங்க பாருங்க காத்துல அப்படியே பெல் எல்லாம் அசைஞ்சு அந்த சவுண்ட் வருது. இந்த சவுண்ட் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க பார்த்தோன்னா இங்க கொடி கம்பம் இருக்குல்ல, இந்த கொடி கம்பத்துக்கு முன்னாடி ஒரு மயில் இருக்கு. அந்த மயிலுக்கு முன்னாடி முருகனுடைய சன்னதி இருக்கு. இப்ப நம்ம உள்ள போய் சன்னதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த சன்னதிக்கு முன்னாடியே இந்த மயில் இருக்குல்ல, இந்த மயிலை இந்த கோவில்ல தவிர வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இந்த மயில் பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பச்சை நிற மயில் வேற எங்கேயுமே இல்ல முருகன் கோவில்ல அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா கட்டியிருக்காங்க இந்த கோவில. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் விநாயகரை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தோம்னா இங்க ஒரு ஆதி மூலவரோட சன்னதி இருக்கு. அதாவது இவரும் முருகப்பெருமான் தான். நம்ம உள்ள பார்க்க முடியலனாலும் இங்க வந்து பார்த்துக்கலாம். ஆனா இந்த கோவிலுக்கு வந்தோம்னா முருகனை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம திரும்ப வீட்டுக்கு போவோம். அடுத்ததான் இங்க பார்த்தோம்னா இந்த மரத்துல நிறைய தொட்டில்கள் கட்டியிருக்காங்க. அதாவது குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் வேண்டிக்கிட்டு தொட்டில்களை கட்டியிருக்காங்க. இந்த கோவில்ல விநாயகர் முருகன் மட்டும் இல்லாம முனீஸ்வரர், கால பைரவர் அப்படின்னு சொல்லி நிறைய குட்டி குட்டி சன்னதிகளும் இருக்கு.
அப்படியே இங்க பார்த்தோம்னா இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே படிக்கலாம். குசன் லவன் இந்த 2 சிறுவர்களும் ராமபிரானுடன் போரிட்டு வெற்றி பெற்ற தலமா இருக்கிறதுனால இந்த தலத்திற்கு சிறுவர் பிளஸ் அம்பு பிளஸ் எடு இந்த 3 சேர்த்து சிறுவரம்பெடு, அதுதான் காலப்போக்குல சின்னம்பேடு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறுவர்புரி, சிறுவாபுரி, சிறுவை அப்படின்னு சொல்லியும் இந்த கோவிலை கூப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம முருகன் அழகு மயில்ல ஆடி வந்து அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்த ஒரு தலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கு 4 பாட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புது வீட்டில் குடியேற விரும்புவோர் சிறுவாபுரி திருப்புகழை ஓதி, அதாவது அந்த பாட்டை பாடி சிறுவாபுரியை தரிசித்து மரகத கல்லில் மாற்றியுடன் விளங்கும் மயிலையும், அதான் நான் சொன்ன மாதிரி இப்ப அந்த பச்சை மயில், அந்த மயிலை வந்து மரகத கல்லில் ஆன மயில் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற மூர்த்திகளையும், அதாவது மிச்சம் இருக்கிற சின்ன சின்ன சன்னதிகளையும் வழிபட்டு வாழ்வில் சொந்த வீட்டில் மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் பெறலாம் என வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளாசி வழங்கியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 4 பாடல்கள் பார்த்தோம்னா இங்கே போர்டுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க வரும்போது கண்டிப்பா இந்த 4 பாட்டையும் பாடுங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற குட்டி குட்டி சன்னதிகள் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம குனிஞ்சி பார்த்தா தான் உள்ள கடவுள் தெரிவாரு. நம்ம நார்மலா பார்த்தோம்னா கடவுள் தெரிய மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப டவுன்ல இருக்கிறதுனால நம்ம குனிஞ்சி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு சன்னதியும் இந்த குட்டி குட்டி சன்னதிகள் பாத்தீங்கன்னா கால பைரவரோட சன்னதி இருக்கு. இந்த சன்னதியை நம்ம நார்மலா பார்த்தோம்னா உள்ள கடவுள் தெரிய மாட்டாங்க. ஆனா கிட்ட போயிட்டு குனிஞ்சு பார்த்தா உள்ள தெரிவாரு. அடுத்ததான் இங்க பார்த்தோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வேண்டிக்கிட்டு நிறைய பேர் நெய் விளக்குகளை இங்க ஏத்துறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏத்திருக்காங்க பாருங்க. இந்த விளக்குகள் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா கோவிலோட வாசல்லயே நிறைய கடைகள் இருக்கு. அந்த கடைகள்லயே இந்த விளக்குகள் கிடைக்கும். நம்ம அங்க வாங்கிட்டு வந்து இங்க ஏத்திக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய கடைகள் இருக்கு. வெளியே எந்த கடையில வேணாலும் நமக்கு தேவையானதை வாங்கிட்டு நம்ம உள்ள போயிட்டு விளக்குகளை ஏத்தலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா டிராபிக் ரொம்ப அதிகமாகுது. ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால டிராபிக் ரொம்ப அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம 2 வே அப்படிங்கறதுனால ரொம்ப ரொம்ப அதிகமா டிராபிக் ஆகுது. அப்படியே கோவிலுக்கு பின்னாடி வந்தோம்னா இங்க ஒரு மிகப்பெரிய குளம் இருக்கு. ஆனா இந்த குளத்தை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. இன்கம்ப்ளீட்ல இருக்கு முக்காவாசி ஒர்க். அப்படியே இப்ப நம்ம அந்த குளத்துக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க பார்த்தோம்னா நிறைய பேர் கல்லு மேல கல் அடுக்கி வச்சிருக்காங்க. வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி வேண்டி இருக்காங்க பாருங்க. இந்த கோவில்ல வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவு யாருக்கு தான் இல்ல, எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்து அவங்களோட உண்மையான நம்பிக்கையால நிறைய பேர் கல்லு மேல கல் அடுக்கி வச்சு வேண்டி இருக்காங்க. அடுத்ததான் இங்க பார்த்தோம்னா கிருஷ்ணருக்கு மேல நாக சிலைகள் இங்க இருக்கு. இந்த சிலைகளுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு பெரிய மரம் இருக்கு. இந்த மரத்துக்கிட்ட நிறைய பேர் இங்கேயும் தொட்டில்கள் கட்டியிருக்காங்க குழந்தை வரம் வேண்டி. தொட்டில்கள் மட்டும் இல்லாம கீழே பார்த்தோம்னா நிறைய பேர் கல்லு மேல கல் அடுக்கி வச்சிருக்காங்க வேண்டிக்கிட்டு. கண்டிப்பா ஒரு வாட்டியாவது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற கோவில்கள்ல முக்கியமான கோவில்ல இந்த கோவிலும் ஒண்ணு. நீங்களும் கண்டிப்பா ஒரு வாட்டியாவது இந்த கோவிலை வந்து பாருங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை கோவில்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமோ அந்த அளவு பவர்ஃபுல் இந்த சிறுவாபுரி கோவிலும் இருக்கு. இந்த கோவில்ல முருகப்பெருமான் பாலமுருகனா காட்சி கொடுக்குறாரு. இந்த வீடியோ பாக்குற நீங்க ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த கோவில் எவ்வளவு பவர்ஃபுல்லானது, இந்த கோவில்ல நீங்க அனுபவிச்ச அனுபவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம புதுசா இன்னும் நீங்க இந்த கோவிலை பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு வாட்டியாவது போய் பார்த்துட்டு வாங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம இந்த உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு பெரிய 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 மோட்டிவேஷனா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நாம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.